Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் Ishwarya. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ருசியான மசாலா இட்லி அதுவும் மீதியான இட்லி வச்சு கூட இதை நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க இப்போ டக்குனு வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு pan வச்சிட்டாச்சு. pan சூடானதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நான் இப்போ 5லேருந்து 6 இட்லி இருக்கும். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம். எண்ணெயில் சேர்த்துட்டு இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு இட்லி உடையாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வரும். நான் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நல்ல டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் ஆயிலில் சேர்த்து பண்ணிக்கலாம். அது இன்னும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வந்ததும் இந்த இட்லியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும், இது கூடவே பாதி குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டாச்சு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த கலரில் மாறி வந்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாயை சேர்த்துடலாம். ஒரு பாதி சைஸ் இருக்கும் அந்தளவுக்கு குடைமிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன தக்காளி பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் போது நம்ம டொமேட்டோ கெச்சப் இதுக்கப்புறம் சேர்ப்போம், அது சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா நம்ம தக்காளியை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்துருவோம். இட்லியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் அந்த கிச்சப் எல்லாமே நல்லா இட்லியில் ஒட்டுற மாதிரி சூப்பராக கலந்து விட்டுறலாம். நம்ம இதில் குடமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா அதோட வாசனையும் நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். நம்ம அந்த இட்லி ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால ஒரு கிறிஸ்பியான இதுவும் இருக்கும். அதனால் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. கடைசியாக மல்லி இலையை தூவி நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சுவையான நம்ம மசாலா இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.